வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தோல்விக்கு பிறகு என்ன செய்யணும். சாணக்கியர் சொல்லக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மைகள். ஒரு மனிதன் தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம் தான் அவன் வாழ்க்கையில ரொம்பவே அமைதியா இருக்கக்கூடிய நேரம். ஆனா அந்த அமைதிக்குள்ள எவ்வளவு சத்தம் இருக்கும் தெரியுமா? வெளியே யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா உள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஏன் தோற்றேன்? என்னால முடியாதா? என் வாழ்க்கை இவ்வளவுதானா? அப்படின்னு மனசு ஒரே நேரத்துல 100 திசையில ஓட ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கணும். தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கை உங்களுக்கு போட்ட பூட்டு கிடையாது. அது வேற ஒரு கதவை திறக்க சொல்லக்கூடிய ஒரு சத்தம். ஒரு விவசாயி நினைச்சு பாருங்க. அவன் விதை போட்ட உடனே மறுநாள் காலையில வயலுக்கு ஓடி சென்று ஏன் இன்னும் முளைக்கல அப்படின்னு கோவப்பட மாட்டான். மண்ணுக்குள்ள என்ன வேலை நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் பொறுமையா காத்துட்டு இருப்பான். நம்ம வாழ்க்கையிலையுமே அதே தான். சில தோல்விகள் அப்படிங்கிறது வெளியில தெரியாது. ஆனா உள்ள நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கும். பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். தோற்ற உடனே காரணம் தேடுவாங்க. அவன் உதவவில்லை, அவங்க ஏமாத்திட்டாங்க, நேரம் சரியில்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே காரணம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றது அப்படிங்கிறது வேற. காரணம் தேடிக்கொண்டே இருக்கிறவன் வாழ்க்கையை இழந்துருவான். தீர்ப்பு தேட ஆரம்பிக்கிறவன் வாழ்க்கையை வென்றுவான். ஒரு மாணவன் தேர்வுல தோற்றான் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவனுடைய நண்பன் அவனை பார்த்து சிரிக்கலாம், வீட்டில் கண்டிக்கலாம், உறவினர்கள் ஒப்பிட்டு பேசலாம். அந்த நேரத்தில் அவன் 2 முடிவுகளையும் ஒன்றாக எடுப்பான். என்ன அப்படின்னா, ஒரு நாள் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் விட்டுடுவான். 2வது நாள் இந்த தோல்வி எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று அப்படின்னு அமைதியாக உட்காந்து யோசிப்பான். இந்த 2 மனிதர்களுக்கும் நடந்தது ஒரே சம்பவம். ஆனால் வாழ்க்கை மட்டும் வேற வேற பாதையில் போய்கிட்டே இருக்கும். தோல்விக்கு அப்புறம் உடனே பெரிய முடிவு எடுக்காதீங்க. கோபத்தில் எடுத்த முடிவு பெரும்பாலும் இன்னொரு தோல்வியை உருவாக்கும். ஒரு நாள் முழுக்க அமைதியா இருங்க. யார்கிட்டையும் வாதம் செய்யாதீங்க. உங்களை குறை சொல்லியவர்களுமே பதில் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல உங்க மனசை காயப்பட்டு இருக்கும். காயப்பட்ட மனசு சரியான முடிவு எடுக்காது. ஒரு மரத்தை வெட்டி விட்டோம் அப்படின்னா அது அன்னைக்கே நிழல் கொடுக்காது. ஆனா அதனுடைய வேர்கள் உயிரோட இருந்தா மீண்டுமே துளிர்க்கும். அது போலதான் தோல்வி அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியை வெட்டி இருக்கலாம். ஆனா உங்க நம்பிக்கையே வெட்டல அப்படிங்கிறத மீண்டுமே வளர முடியும். வாழ்க்கையில கவனித்து பாருங்க. இன்னைக்கு பெரிய மனிதரா இருக்கக்கூடிய பலர் ஒரு காலத்துல யாருக்கும் தெரியாதவர்கள் தான். அவர்கள் உயர்த்தியது முதல்ல வெற்றி அல்ல, தொடர்ந்து வந்த தோல்விகள் தான். ஏன் தெரியுமா? வெற்றி அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா தோல்வி அப்படிங்கிறது நமக்கு அறிவை கொடுக்கும். அந்த அறிவை பயன்படுத்த தெரிஞ்சவன் தான் அடுத்த வெற்றியை பிடிச்சுக்குவான். சில நேரங்கள்ல தோல்வி வந்த பிறகுதான் நம்மளை சுற்றி இருக்க வந்த மனிதர்கள் மாறிடுவாங்க. வெற்றி இருந்தபோது அருகில் நின்றவங்க தோல்வி வந்த உடனே தூரமாகிடுவாங்க. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. மழை பெய்யும் போது எல்லா பறவைகளும் ஒரே மரத்தில் அமரும். ஆனா புயல் வந்துச்சு அப்படின்னா வேரோட நிற்கக்கூடிய மரத்துல தான் உண்மையான பறவைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் தோல்வி வந்த பிறகுதான் யார் உண்மையான உறவு, யார் வெறும் முகமூடி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இப்போ தோல்விக்கு அப்புறம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னா, உன்னை நீயே மீண்டும் மீண்டும் நம்ப ஆரம்பிக்கணும். உலகம் முழுக்க உன்னை நம்பல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க உங்களை நம்பாம விட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான தோல்வி. அதனால தான் தோல்வியை பார்த்து ஓடாதீங்க. அதோட உட்காந்து பேசுங்க. நீங்க என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. அந்த பதிலை புரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாள்ல கிடைக்கக்கூடிய பரிசு கிடையாது. தோல்வி என்ற கல்ல படிக்கற்றா மாற்றிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடங்களா இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்த நாள்ல 2 வகையான மனிதர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. முதல் வகை, நான் அப்பவே சொன்னனே இது உன்னால முடியாது அப்படின்னு சொல்ல வருவாங்க. 2வது வகை, எதுவுமே பேசாம நம்ம பக்கத்துல அமைதியா நிக்கிறவங்க. முதல் வகை மனிதர்கள்ல வாழ்க்கையில காதுல சத்தமா கேட்கும். ஆனா 2வது வகை மனிதர்கள் அமைதி தான் நம்மளை மீண்டுமே எழுந்து நிற்க வைக்கும். அதனால தான் தோல்விக்கு பிறகு முதல்ல யாருடன் பழக வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்யணும். காயம்பட்ட மனிதனுக்கு மருந்து தேவை, மேலும் காயப்படுத்தும் வார்த்தைகள் தேவை கிடையாது. நிறைய பேர் ஒரு தவறு செய்வாங்க. ஒரு முறை தோற்றுட்டோம் அப்படின்னா அதே நாள்ல எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. இப்போ ஒரு கடை வச்சிருக்கக்கூடிய மனிதன் ஒரு மாதம் வியாபாரம் சரியில்லை அப்படின்னா உடனே கடையை மூடிடுவானா? இல்லை. ஏன்? அவனுக்கு தெரியும் எல்லா நாட்களுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒரு நாள் நடந்த விஷயத்தை வச்சு முழு வாழ்க்கையுமே தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை கீழே விழுது அப்படின்னு தெரியுமா? அதை பார்த்து அந்த குழந்தையினுடைய அம்மா உன்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி விடுறாங்களா? கிடையாது. அவள் என்ன செய்கிறாள்? மீண்டும் கையை பிடிச்சி எழும்புறா. ஆனா பெரியவனா வளர்ந்த பிறகு நமக்கு அந்த கையை பிடித்து எழுப்ப யாருமே வரமாட்டாங்க. அதனாலதான் நமக்கு நாமே கை கொடுத்து எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளணும். இதுதான் சாணக்கியர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய ஒரு பாடமா இருந்துட்டு இருக்கு. தோல்வி வந்த பிறகு
அழணும் அப்படின்னு தோணலாம். அழுங்க, மனசு வலிக்கிறது என்றால் அந்த வலியை மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எவ்வளவு நேரம் அழ போறீங்க? 1 நாள், 2 நாள், அதற்கு பிறகு கண்ணீரை தொடச்சிட்டு எழுந்து நிற்கணும். ஏன்னா கண்ணீர் யாருடைய வாழ்க்கையுமே மாற்றியதில்லை, முயற்சி தான் மாற்றுகிறது. ஒரு மலை ஏறுபவனை நினைச்சு பாருங்க. அவன் மேலே ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கால் வழுக்கி கீழே விழுந்துடுறான். அவன் என்ன செய்வான்? அந்த கல்லையே பார்த்து நான் முழுக்க திட்டிக் கொண்டிருப்பானா? இல்லை, அடுத்த முறை அந்த கல்லை எப்படி தாண்டணும் அப்படின்னு தானே யோசிப்பான். அதுதான் அறிவும் கூட. நம்ம வாழ்க்கையிலையுமே அப்படிதான். நம்ம கீழே தள்ளிய சம்பவத்தை நினைச்சு தினமும் வருத்தப்படுறதுக்கு பதிலாக மீண்டும் அது நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. தோல்வி வந்த உடனே தங்களை மற்றவங்களோட ஒப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை பாரு, அவன் எவ்வளோ முன்னேறிட்டான், என்னோட வயசுக்காரன் வீடு கட்டிட்டான், அவளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்படி ஒப்பிட மனசு இன்னுமே பலவீனமாகிரும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு மரம் மாம்பழம் தருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு மரம் தேங்காய் கொடுக்குது. ரெண்டையும் ஒப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வளர வேண்டிய காலமும் வேற, பலனுமே வேற. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையுமே வேற. ஒருவன் 20 வயதுல வெற்றி பெறுவான், இன்னொருவன் 40 வயதுல வெற்றி பெறுவான், இன்னொருவன் 50 வயதுல எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைப்பான். அதனால காலத்தை வச்சு உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. தோல்விக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அமைதியா வேலை செய்ய ஆரம்பிக்கணும். வெற்றி பெற்ற பிறகுதான் உலகம் அப்படிங்கிறது பேசும். அதுக்கு முன்னாடி நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீர் நிறைந்த குடம் சத்தம் போடாது. அதே மாதிரி அறிவு நிறைந்த மனிதனும் தினமுமே தன்னை வச்சு பேசவே மாட்டாங்க. அவன் வேலை தான் பேசும், அவனுடைய முயற்சி பேசும், அவனுடைய முடிவு பேசும். அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, உங்களுடைய இலக்கை விட உங்களுடைய முயற்சி பெரியதாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இலக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் தினமும் அதுக்காக உழைக்கக்கூடிய மனம் அப்படிங்கிறது சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த சிலரில் ஒருவராக மாறுனீங்க அப்படின்னாலே இன்னைக்கான தோல்வி நாளைய வரலாறாக கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்கும். அதை நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளுடைய எஃபர்ட் போட்டு அதை முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு தோல்வி வந்த உடனே மனிதன் அப்படிங்கிறது முதல்ல இருக்கிறது பணமோ வாய்ப்போ கிடையாது. அவனுடைய மன அமைதி மட்டும்தான். வெளியே சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கூட உள்ள ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் தோல்விக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான ஒரு பதில் அப்படிங்கிறது மனசை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். மனசை காப்பாற்றலை அப்படின்னா என்னாகும்? ஒரு வீட்டில் மின்சாரம் போச்சு அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் அணையாது, அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலைகளுமே பாதிக்கப்படும். அதே மாதிரி மனம் உடைஞ்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா முடிவுகளுமே நமக்கு பாதிக்கப்படும். இப்போ ஒரு இளைஞன் வேலைக்கு பல இடங்களில் முயற்சி செய்கிறான், 3 இடத்துல மறுப்பு வருது, 4வது இடத்துக்கு போகாமலே விட்டுறான். ஏன் தெரியுமா? மறுப்பு வேலை கிடைக்காம செய்தது கிடையாது, மனசு உடைஞ்சிருச்சு. அதனால தான் சாணக்கியர் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை அப்படிங்கிறது, தோல்வியை உள்ள நிரந்தரமாக குடியிருக்கவே விடக்கூடாது. தோல்வி வந்த நாளில் என்ன செய்யணுங்கிறது தான் ஒரு வேலை. அன்னைக்கு பெரிய முடிவுகள் எடுக்காதீங்க, யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, உங்களை குறை சொன்னவர்களுக்கு பதில் சொல்லாதீங்க. அன்னைக்கு ஒரு காகிதத்தை எடுத்துக்கொண்டு 2 கேள்வி மட்டும் எழுதுங்க. என்ன நடந்துச்சு, அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு. இந்த 2 கேள்விக்குமே நேர்மையான பதில் எழுதும் மனிதன் தான் மீண்டுமே அதை தவற செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். யார்கிட்ட பேசணும்? தோல்விக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் ஆறுதல் சொல்லுவாங்க, ஆனால் அவர்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது இன்னுமே காயப்படுத்தும். அட, இதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டியா? நான் இருந்தால் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டேன், உனக்கு இது சரியான பாதையே கிடையாது. இப்படி பேசுகிறவங்க கிட்ட அந்த நேரத்துலேருந்து நம்ம தூரமாக இருக்கணும். அமைதியாக கேட்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசணும். சில நேரங்களில் தீர்வு சொல்லக்கூடிய மனிதனை விட அமைதியாக கேட்கக்கூடிய மனிதன் தான் நமக்கு அதிகமாக உதவக்கூடியவங்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க. யாரை விட்டு விலகி இருக்கணும்? தோல்விக்கு அப்புறம் 3 வகை மனிதர்களும் நம்ம கவனிக்கணும். யார் யார் அப்படின்னா, தினமுமே உன்னை குறை பேசுகிறவங்க, உன்னால் முடியாதுன்னு அடிக்கடி சொல்கிறவங்க, அதே மாதிரி உன்னை பழைய தவறுகளை மீண்டுமே உங்களுக்கு மனசில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க, நடந்ததை விடாமல் இழுத்துக்கிட்டே இருக்கிறவங்க, முயற்சி செய்யாமல் பயம்புறுத்துறவங்க, அதெல்லாம் ஆபத்து வேண்டாம் அப்படின்னு தைரியத்தை நம்மக்கிட்ட இருக்கிறது குறைக்கிறவங்க. ஏன்னா பயம் அப்படிங்கிறது பரவும், தைரியமும் பரவும். நீ யார் கூட இருக்கிற அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். தோல்வியாக வெற்றியாக மாற்றும் தினசரி பழக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காலையில் சீக்கிரம் எழுதுறது, 1 மணி நேரம் கற்றுக்கிறது, சில குறிப்புகள்லாம் எழுதுறது, தேவையற்ற ஒப்பீடுகளை நிறுத்துறது, ஒரு சின்ன முன்னேற்றம், இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள்
வேண்டிக்குவோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.